வெல்கம் டு ஆண்டாள் டெய்லரிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அளவு சுடியை வைத்து எப்படி சுடியை தைப்பது அப்படின்னு பற்றி ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள். இது வந்து அளவு சுடியை கொடுத்தாங்கன்னா இதில் அளவு எடுத்து நம்ம தைக்கலாம். சப்போஸ் அளவு சுடியை தராமே பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் தைக்கலாம். நான் 2 வீடியோ போடுறேன், பாடி மெஷர்மெண்ட்டும் போடுறேன், அளவு சுடியை வச்சும் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அளவு சுடியை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் வந்து இந்த அளவு சுடி கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் சொல்கிறாங்களோ அந்த மாற்றங்கள் நீங்கள் செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு செஸ்ட்டு கிட்ட டைட்டாக இருக்குது, லூஸ் வேணும்னா லூஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் சீட்டு கிட்ட டைட்டாக வேணும்னா லூஸ் வச்சுக்கலாம். கஸ்டமர் என்ன உங்களுக்கு ஃபால்ட் சொல்கிறாங்களோ அந்த ஃபால்ட்டை நீங்கள் சரி செய்யலாம். இந்த அளவு சுடி வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஹெச்பிஎஸ் டு பாட்டம் நமக்கு என்ன லென்த்து வேணுமோ அது லென்த் எடுத்துங்க. 40 உயரம் வந்து 40. அடுத்தது மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு வந்து ஃபுல்லாக எடுக்காதீங்க. இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையல் எடுத்துங்க. 19.5. 19 டபுளாக பண்ண வரும். ஃப்ரண்ட் மட்டும் 19, பேக் ஒரு 19. 39. மார்பு சுற்றளவு வந்து 39. அதே மாதிரி இடுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஷேப் வரும். நம்ம அந்த ஷேப்பை எடுத்துக்கணும் தான். இங்கேருந்து 18 வச்சுக்கலாம். 36. இடுப்பு சுற்றளவு வந்து 36. அடுத்தது ஷோல்டர். இந்த தையலுக்குள்ள இந்த தையல் எடுத்துங்க. 12. ஷோல்டர் நீளம் வந்து 12. அப்புறம் கை நீளம் 14. அப்புறம் கை சுற்றளவு இதுவும் 14 தான். அப்புறம் வந்து சீட்டு. சீட்டு வந்து 22. 21 டபுள் ஆக்கணும். 22 இல்லை, 21 டபுள் ஆக்கணும்னா 42. குட்டம் வந்து 42. அதுக்கப்புறம் முன்கழுத்து இறக்கம் 5. முன்கழுத்து வந்து 5. அதே பின் கழுத்து வந்து 5.5. இந்த முன்கழுத்து பின் கழுத்து வந்து கஸ்டமரோட விருப்பம். யாருக்கு என்ன லோ வேணுமோ அது வச்சுக்கலாம். அது வந்து அவங்களோட விருப்பம். சப்போஸ் இந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே இதே ஃபாலோ பண்ணிங்க. முன்கழுத்து வந்து 5, பின் கழுத்து வந்து 5.5. ஓகேங்களா? இப்போ இந்த அளவை தான் நான் வந்து ஒரு சுடியாக கட் பண்ண போகிறேன். நம்ம எடுத்த அளவு டேரெக்டாக வந்து துணி கட் பண்ண முடியாது. இது சீம் அலவன்ஸ் கூட்டணும். மடிக்கிறதுக்கு தைக்கிறதுலாம் சேர்த்து கூட்டணும். இதை நான் வந்து போர்டில் போட்டு போடுறேன். அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுடிதார் அளவு எடுத்துட்டோம். உயரம் வந்து 40, மார்பு சுற்றளவு 39, இடுப்பு சுற்றளவு 36, சுழலில் 12, கை நீளம் 14, கை சுற்றளவு 14, குட்டம் சுற்றளவு 42, முன்கழுத்து இறக்கம் 5, பின்கழுத்துக்கு 5. நம்ம அளவு எடுத்துருக்கோம். இந்த அளவோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அளவோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் போட்டுக்கணும். 2 இன்ச் போட்டுனா 42. 2 இன்ச்சு மடிக்கிறதுக்கெலாம் சேர்த்து. இப்போ நம்ம வந்து துணியில் அளவு எடுத்துருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 6 இன்ச்சு மட்டும் போட்டுனா போதும். 39 45. அது இங்கே ஒரு 6 இன்ச்சு போட்டிங்க. 36 40 42. அதே மாதிரி
இந்த ஷோல்டர் வந்து ஷோல்டர் தைக்கிறதுக்கு மட்டும் அரை இன்ச்சு கூட்டிங்க 13. கை நீளம் வந்து 1 இன்ச்சு கூட்டிங்க மடிக்கிறதுக்கு. இதை முக்கால் கை அரை ப்ளஸ் அரை மடிச்சா போதும் 15. கை சுற்றளவு 1 இன்ச். சீட்டளவு 6 இன்ச். இதுதான் இது வேண்டாம். இதான் வந்து மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டை என்கிட்ட துணியில் வரைய முடியாது, அதனால் இது கட்டிங் மெத்தட் போகணும். கட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உயரத்தில் மார்பு சுற்றளவு ஒரிஜினல் 39. 39 6 பிடிக்கணும். எவ்வளோ வரும்? 6 36 6. அப்புறம் உயரத்தில் இடுப்பு சுற்றளவு 36. 36 6 பிடிக்கணும். 6 36. இப்போ உயரத்தில் உட்டம் சுற்றளவு 42. 42 6 பிரிக்கணும். 42. இது வந்து உயரம். அதுக்கப்புறம் அகலத்தில் மார்பு சுற்றளவு எக்ஸ்ட்ரா 6 இன்ச் கூட்டணும்ல, இந்த அளவு சேர்த்து மார்க் பண்ணணும். 45 4 பிரிக்கணும். இது ஏன் 6 பிரிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சுடிதார் போட்டோம்னா ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணி முட்டில முடியும். அப்போ ஷோல்டர், மார்பு, இடுப்பு, புட்டம், தொடை, முட்டி 6 பார்ட். அதனால 6 டிவைட் பண்றோம். இதே 4 பிரிக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டோம்னா 4 பார்ட் கவர் ஆகும். ஃப்ரண்ட், சைடு, பேக், சைடு 4 சைடு. ஒரு ட்ரெஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணல, அதனால நம்ம 4 பிரிக்கணும். அப்போ இது வந்து 11 44. இப்போ 11 கலர் வந்துடும். அப்புறம் அகலத்தில் இடுப்பு சுற்றளவு 42. 42 4 பிரிக்கணும். 7 வந்து 10. 5 தான் 40 10. அதுக்கப்புறம் வந்து அகலத்தில் புட்டம் சுற்றளவு வந்து 48. 48 4 பிரிச்சோம்னா 12 வந்துடும். இது வந்து அகலம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நீளம் வந்து 13. 13 2 பிரிக்கணும். ஏன்னா 2 ஷோல்டர், அதனால 2 பிரிக்கணும். இப்போ 6 வரும். கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதா ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டரே வந்து 5 பிரிக்கணும். அப்போ 2 வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ இந்த அளவு வந்து நான் எப்படி படம் வரைஞ்சி எப்படி கட் பண்ண போகிறேன் அதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம அளவெடுத்தோம், கட்டிங் மெத்தட் போட்டிருக்கேன். இது எப்படி படம் வரைஞ்சி போகிறோம் பாருங்கள். இப்போ படம் வந்து ஈஸியாக கட்டிங் பண்ணிடலாம். அதனால் இப்போது இதுதான் வந்து கிளாத்து. மொத்தம் ஒரு 42. மடிப்பு 4 மடிப்பு. ஒரு துணியை 4 மடிக்கணும். ஓகேங்களா? 4 மடிச்சா எவ்வளோ அகலம் வந்து அப்படின்னா, மொத்த அகலம் வந்து 12 இருக்குல்ல, இது 12 வரணும் மொத்த அகலம். எனக்கு லாஸ்ட் பெருசு 48 44 வரும். துணி 4 மடிச்சோம்னா, ஒரு துணியை வந்து 4 ஃபோல்டிங் பண்ணோம்னா 4 மணி மடிச்சோம்னா உயரம் வந்து 42, அகலம் வந்து 12 வரணும். இது வந்து 4 ஃபோல்டிங் மெத்தட். அதுக்கப்புறம் பாருங்க, இது பேர் வந்து ஷோல்டர், இது பேர் வந்து மார்பு, இது பேர் வந்து இடுப்பு, கீழே வந்து பாட்டம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வந்து மார்பு கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ வந்தது? 6. ஷோல்டர் மார்பு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் மார்புலேருந்து இடுப்பு பார்க்குறோம். இடுப்பு வந்து 6. அப்போ இடுப்புல இருந்து புட்டம் பார்க்குறோம். புட்டம் வந்து 7.
இது புட்டம். புட்டம் ஒன்றும் இல்லை, நம்ம சீட் இருக்குல்ல, சீட் தான் புட்டம்னு சொல்லுவோம். தமிழில் புட்டம், இங்கிலீஷ் சீட். அதான் ஃபஸ்ட்டு வந்து சோழ மார்பு, மார்பு இடுப்பு, இடுப்பு புட்டம் எடுத்து கோடு போட்டுடணும். அதுக்கப்புறம் சோழ வந்து 6 0, இங்கேருந்து 6 எங்கே வந்தோ இது மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி நீட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் அகலத்தில் மார்பு சுற்றளவு 45, 4 பிரச்சனை 11, இது 11. இடுப்பு வந்து 10 எடுத்துட்டு செஸ்ட்டுக்கும் இப்புக்கும் ஒரு கிராஸ் நம்மளே இணைக்கிறோம். அப்புறம் சீட்டு வந்து 12, இங்கேருந்து சீட்டு 12 எங்கே வருதோ மார்க் பண்ணிட்டு இதில் கொடுப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்காங்க, அதுங்க வந்து கொஞ்சம் வயிறு இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக இது போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ எடுத்தோம் 12 எடுத்துமில்ல, இது 12, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எடுக்கணும் 12, அதே சேம் 12 இங்கே எடுத்து ஸ்ட்ரைட்டாக போடலாம். இது ஒரு மெத்தட். சப்போஸ் வயிறு இல்லை ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சு நம்ம எடுக்க வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக இங்கே போடுவாங்க. செஸ்ட்டு இப்பு டேரெக்டாக இப்பு இங்கே வந்துடலாம். நீங்கள் இந்த மெத்தட் போகணும் அவசியம், இது போகணும் அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் வயிறு இருக்குது, வயிறு தொப்பையாக இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தட் போட வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக இங்கே கிராஸாக வந்துடலாம். ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் விஷயம். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அரைச்சி எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா இப்போ வந்து பஃப்னு தூக்கி நிற்கும், அது நல்லா இருக்காது. ஏன்னா உங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்குன்னு மட்டும் இதை ஃபாலோ பண்ணீங்க. ஒல்லியாக இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா அரைச்சி விட வேண்டாம், நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு டேரெக்டாக அந்த பேனில் போடலாம். ரெண்டு சின்ன விஷயம் தான், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் போடணும். இந்த ஜங்ஷன் இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். அப்புறம் இதுக்கும் மிடில் கண்டுபிடிக்கணும். மிடில் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பெண்ட் மட்டும் போடுங்க. இதுக்கு பேர் வந்து பேக் ஆர்ம் கோல். பேக் ஆர்ம் கோல். ஃப்ரண்ட் ஆர்ம் கோல் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மிடில் கண்டுபிடிச்சிங்களேன், இங்கேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க, இங்கேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. மேலே இருந்து இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு தனியாக பிரியக்கூடாது. இந்த கோடிலே வந்து இப்படி கோடு வந்து தான் இப்படி வந்து இங்கே ஆட் ஆகும். அப்போ உள்ளார மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். பேக் ஆம்கோலுக்கும் ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் டிஃப்ரெண்ட் இருந்தால் போதும். எதுக்கோசம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா, இப்போது இதுக்கு இந்த ஸ்டட் வந்து பஃப் இருக்குல்ல, இந்த பஃப் வந்து வரக்கூடாது. அப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகுது இருக்குங்களா, இங்கே இந்த பஃப் வரக்கூடாது. இந்த பஃப் வராமல் இருக்கிறோம் அப்படின்னா செகண்ட் ஆர்ம் கோல் உள் ஷேப் எடுத்தீங்கன்னா ஃபிட்டிங் அழகாக வந்துடும். அதுக்கோசம் இந்த செகண்ட் ஸ்டெப் எடுக்கிறது. ஓகேங்களா, இதற்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, கழுத்து. கழுத்து வந்து 2.5. எல்லாம் கவனிங்க, இங்கிருந்து தான் ஷோல்டர் எடுக்கணும், இங்கிருந்து தான் கழுத்து எடுக்கணும். இங்கிருந்து எடுக்கணும், தப்பு. இங்கே எடுத்தீங்கன்னா ஜிப்பா மாதிரி பெருசாக தொங்க ஆரம்பிச்சு, நம்ம எடுக்கக்கூடாது. எல்லாமே 0 தான் எடுக்கணும். 0 தான் 2.5, 0 தான் 6.5. ஓகேங்களா, அதெல்லாம் வச்சுங்க. இங்கேருந்து நீங்கள் தவறாக எடுத்துட்டீங்கன்னா தப்பே, ஷோல்டர் வந்து பெருசாகிடும். இந்த ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்கும், டோட்டலாக தப்பாகிடும். ரெடிமேடாக தான் இருக்கும், அதனால் ஞாபகம் பார்த்துங்க. இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 6.5 எடுக்கணும். எக்காரணம் கொண்டு இங்கே இருக்கக்கூடாது. என் ஸ்டூடெண்ட் எல்லாமே இங்கேருந்து எடுப்பாங்க, அப்படி எடுக்கக்கூடாது. அது வந்து மண்டே எடுத்துறாங்க. எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 6.5 எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின் கழுத்து, முன் கழுத்து. பின் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன் கழுத்து 5, பின் கழுத்து 5. முன் கழுத்து வந்து 5, பின் கழுத்து 5. இந்த லோ வந்து கஸ்டமர் விருப்பம். சில பேர் லோவை கூட, சில பேர் கரெக்டாக போடுவாங்க, அது அவங்க விருப்பம். உங்கள் கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க. அப்போ இது பேர் வந்து பேக் நெக்கு, இது பேர் வந்து ஃப்ரண்ட் நெக். அவ்வளோதான். இப்போ கட்டிங் பண்ணிங்கன்னா இதை கட் பண்ணி, இதை கட் பண்ணி, இதை கட் பண்ணி, இதை கட் பண்ணி, பேக் கட் பண்ணி, பேக் நெக் கட் பண்ணி, உள்ள பேக் பீஸை வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் கோல்,
ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணோம். இந்த டிசைன் நெக் டிசைன் எப்படி பண்ண சொல்கிறேன் பாருங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்கு மட்டும் எப்படி பண்ண சொல்கிறாங்க. நெக்கு மட்டும் இப்போ இந்த இதான் உங்களுக்கு இது வந்து 2.5 இன்ச்சு, இது வந்து 5 இன்ச்சு இப்படி போட்டுருங்க. இது நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணால் இதுலேயே வந்து டிசைன் என்ன வேணும் அப்படின்னா டிசைன் எதாவது மாறும். சப்போஸ் ஒரு ஸ்டெப் நெக் போகிறீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கட் பண்ண பிரித்தா டபுள் வந்துடும். இந்த நெக்கு வந்துடும். நீங்கள் வந்து சிங்கிளாக தான் போடணும். சிங்கிளாக போட்டிங்கன்னா கட் பண்ணி பிரித்தா இந்த மெத்தட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பிளெயினில் சப்போஸ் சில சமயங்கள் வந்து சுடிதார் பீட்லேயே நெக் குத்துருப்பாங்க. நெக் குத்தா இனிமேல் பண்ணக்கூடாது. நீங்கள் சுடிதார் பீட் தனியாக பிரித்து போட்டால் எக்ஸ்ட்ரா உள்ளார வந்து 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? நான் அந்த வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோ பார்த்துங்க. கஷ்டம் இது மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. இதுதான் வந்து துணியில் அளவெடுத்து கட்டிங் பண்ணுற மெத்தடு. இப்போ இது மட்டும் ஒரு வீடியோ போடுறேன், தைக்கிறத வந்து ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.